இஷாரா செவ்வந்தி இந்த பேர் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர். இஷாரா செவ்வந்தி தான் நேற்றும் இன்றைக்கும் ட்ரெண்டிங் டாபிக். அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற கூட்டத்தில் அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் கேள்வி கேட்கப்படுற அளவுக்கு அங்கே நீதிமன்ற வழக்கு விசாரணையில் இஷாரா செவ்வந்தி சம்பந்தமாக எடுக்கப்பட்டிருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்றது முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஜோக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டு இப்போ ஒரு வருஷம் போகுது. கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. டிடென்ஷன் ஆர்டர் பெற்றுக் கொள்ளப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய விசாரணைகள் நடந்தது. நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விசாரணை சம்பந்தமான ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்துக்குள்ள கனிமுல்ல சஞ்சீவவை சுட்டு கொலை செய்யறதுக்கு துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்த அந்த பெண் தான் இப்ப கைது செய்யப்பட்டு விசாரணைகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற மாத கணக்கில் விசாரணைகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அந்த பெண் தான் அவரா, சிசிடிவி காட்சியில் இருந்தது அவரான்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்கறதுன்றது இதுவரைக்கும் ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கு. நேற்று நீதிமன்ற வழக்கு விசாரணை நடந்த சந்தர்ப்பத்தில் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு இது சம்பந்தமா நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருக்கு நீதிவான்கிட்ட. இந்த மாதிரி சிசிடிவி காட்சியில் வந்து ஒரு பெண் இருக்கிறார், துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்த பெண் இப்போ கைது செய்யப்பட்டு இஷாரா செவ்வந்தி சம்பந்தமான விசாரணைகளை நடத்தி கொண்டு இருக்கிறோம். 2 பேரும் ஒருத்தர் தானா என்றதை உறுதி செய்யறதுக்கு அரச ரசாயன பகுப்பாய்வு நடத்தப்பட வேண்டியிருக்கு. இதுவரைக்கும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்க முடியும், வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்க முடியும், அவர் சில நேரங்களில் அதை ஒப்புக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீதிமன்ற வழக்கு விசாரணையில் வந்து விஞ்ஞானபூர்வமாக சில விஷயங்களை நிரூபிக்க வேண்டியிருக்கு. சாட்சி விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்தான் இவர்ன்றது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட முடியும். அதுக்கான அரச ரசாயன பகுப்பாய்வு இதுவரைக்கும் நடத்தப்படலை. இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே வந்து ஒரு மீமா இது மாறி இருந்ததுன்னு சொன்னால் அந்த பெண் வேற மாதிரி இருக்கிறார், இந்த பெண் வேற மாதிரி இருக்கிறார், ஒருவர் தானான்றதை பற்றி ஒரு சந்தேகம் என்ற மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய இடங்கள்ல மீமா கூட நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் அது இதுவரைக்கும் உறுதி செய்யப்படலைன்றது இவ்வளவு மாதக்கணக்காக நடந்து கொண்டிருக்கிற விசாரணையில் இதுவரைக்கும் உறுதி செய்யப்படாமல் இருக்கு என்ற செய்தியை கேள்விப்படுற நேரத்தில் வந்து கொஞ்சம் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த 17ஆம் தேதி இஷாரா செவ்வந்தி அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். 21ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கிறதுக்கு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. நேற்று ஏழிய நான் வீடியோ போட்டிருந்தேன், ஒரு பயணம் போக வேண்டியிருந்தது. நேற்று ஒரு சில விஷயங்களை பற்றி காய்ச்சிருந்தோம். அதுக்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நேற்று இந்த நீதிமன்ற வழக்கு விசாரணையும் நடந்தது. 21ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இது வரைக்கும் தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. ஒரு நீதிமன்றத்துக்கு கூட்டி வரப்பட்ட அந்த தோரணன்றது சோசியல் மீடியாவில் திரும்பவும் ஒரு மீம் மெட்டீரியலாக மாறி இருக்கு. இன்னைக்கு அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பிலையும் அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிசட்ட இது சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படுது. அரசியல்வாதிகள் நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படுறாங்க. அவங்க கூட்டி வரப்படுற விதத்துக்கும் இஷாரா செவ்வந்தி நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிற விதத்துக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு. இது எப்படியான ஒரு நிலைப்பாடு என்று சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. என்று சொன்னால் துப்பாக்கியோட கடுமையான பாதுகாப்போட செவ்வந்தி கூட்டி வரப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் வெளிவருது, பாதுகாப்பு கொடுக்கப்படணும். ஒரு முக்கியமான வழக்கினுடைய சாட்சி என்ற அடிப்படையில் சாட்சியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது முக்கியமானது. இப்போ துப்பாக்கி தாங்கின போலீஸ் பாதுகாப்புன்றதை விமர்சிக்க முடியாது. அங்கே கூட்டி வரப்பட்டிருக்கிற அந்த தோரணன்றது ஒரு பக்கம் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்று சொன்னால் அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு கைவிலங்கோட கூட்டி வரப்படுவாங்க, செவ்வந்தி வந்து எப்படி இந்த மாதிரி போக முடியும் என்றதான் நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கிறது. அமைச்சரிடையும் பற்றின கேள்வி முன்வைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாரும் சட்டத்தின் முன்னால சமமானவர்கள் தான், அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரி இவர் இருந்தாலும் சரி எல்லாரும் பொதுவாக சமமாக தான் கருதப்படுறாங்க என்ற மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். இதை பற்றி நான் தேடி பார்க்கிறேன் என்றதுதான் அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிசவினுடைய பதில். இந்த குழு கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து நேபாளத்தில் இவங்க கைது செய்யப்படுறாங்க. அதோட சேர்த்து இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிறதா சொல்லப்பட்ட தரப்பும் வந்து கனிமுல்ல சஞ்சீவனுடைய கொலைக்கு பின்னால் இருக்கிற தரப்பு காப்பாற்றுறதுக்கு, அந்த கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களை காப்பாற்றுறதுக்கும் ஒரு சில பாதாள குழுக்கள் முயற்சி எடுத்திருக்கு என்றதை பற்றின இன்னும் ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. இந்த தகவல் எப்படி வெளிவருதுன்னு சொன்னா, நேற்றைய நாளில் சைமா வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்ட கஞ்சிப்பான இம்ரானுடைய வலதுகை உதவியாளர் கஞ்சிப்பான இம்ரானுடைய இந்த வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் ஊடகங்களுக்கும் அனுப்ப வேண்டிய நபர்களுக்கும் அனுப்புனதா சொல்லப்படுற சைமா சொல்லப்படுற நபரும் இன்னும் 2 பேர், மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்படுறாங்க. சைமா சம்பந்தமான ஒரு சில தகவல்கள் தெரிய வருது. கஞ்சிப்பான இம்ரானுடைய பண கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா இவருக்கு இருக்கிற தொடர்பு, தாய்லாந்துல 3 ஹோட்டல்களோட பங்குதாரராக இவர் வந்திருக்கிறாராம். வர்த்தக ரீதியிலேயும் செல்வாக்கு செலுத்தி இருக்கிற ஒரு நபர். சர்வதேச போலீஸோட உதவியோடு தான் இந்த கைதம் நடந்திருக்கு. இதில் வந்து கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு நடத்தப்பட்ட பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏற்கனவே கனிமுல்ல சஞ்சீவ கொலையில சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்ட நபர்கள்
இலங்கைக்கு நாடு கடத்தப்படுறதுக்கு முதல்ல வெளிநாட்டில் வச்சு காப்பாற்றுறதுக்கான முயற்சியும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் கஞ்சிப்பான இம்ரானால முன்னெடுக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. இந்த தரப்பட்டையும் அடுத்த கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கண்டி விசேட விசாரணை பிரிவு சம்பந்தமான விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கு. நேற்றைய நாளில் கஞ்சிப்பான இம்ரான் சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு செய்தி வெளிவருது. கஞ்சிப்பான இம்ரானுடைய மிக நெருக்கமான உறவினர் என்று சொல்லப்படுற ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்கிற நபர், இந்த விதமான குற்ற பின்புலமும் பதிவாகாத ஒரு நபர் சுட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம். வழக்கம் போல மோட்டார் பைக்கில் வந்து அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கைத்துப்பாக்கி 9mm பிஸ்டலை பயன்படுத்தி துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. பட்டப்பகலில் துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. 2 பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பியோடி இருக்கிற சம்பவம் பதிவாகி இருக்கு. கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னு சொன்னால் 2 துப்பாக்கியோட துப்பாக்கிதாரி வந்திருக்கிறதா சொல்லப்படுது. சொன்னால் இதுக்கு முதல் சம்பவங்களில் கடைசி நேரத்தில் துப்பாக்கி வேலை செய்யாமல் போனதை பற்றின சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. அப்போ அதுக்காக 2 துப்பாக்கிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்க முடியும். 2 துப்பாக்கியோட வந்திருக்கிற நபர் தான் இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார். கஞ்சிப்பான இம்ரானுக்கு மிக நெருக்கமான உறவினர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் வந்து நேற்றைய நாளில் பேசப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் சிறைச்சாலைகளுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற சில விஷயங்கள், அதை பற்றின ஒரு முக்கியமான சம்பவம் இன்றைக்கு பதிவாகி இருக்கு. ஒரு சிறை அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம். இது வந்து கல்கிஸ் விசாரணை பிரிவு தான் இந்த விசாரணையை வந்து நடத்தி இருந்தது. சில நாட்களுக்கு முதல்ல தஹிவளையில் வச்சு ஒரு 32 வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட இருந்து போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளில் ஒரு முக்கியமான வாக்குமூலத்தை கொடுக்கிறாரு. மெகசின் சிறைக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கைதி வாட்ஸ்அப் மூலமாக தனக்கு தொடர்பு கொண்டு சொன்னாராம, இந்த மாதிரி ஒரு இடத்துல போதைப் பொருள் இருக்கு, அதை பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு இடத்துக்கு கொடுக்க வேண்டி இருக்கும்னு சொல்லி சிறைக்குள்ள இருக்கிற ஒரு சிறை கைதி வாட்ஸ்அப்ல தனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாருன்னு சொல்லி அந்த கைது செய்யப்பட்டிருக்கிற இளைஞர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில வந்து தெரிய வருது. அந்த கொடுக்க வேண்டிய நபர் யாருன்னு சொன்னா இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற மெகசின் சிறையினுடைய அதிகாரி. இப்போ கையும் களவுமா பிடிபட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த கைது செய்யப்பட்ட நபரை பயன்படுத்தி கொண்டு போலீஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷனை வந்து சீக்ரெட் ஆப்ரேஷனை நடத்தியிருக்கு. இந்த போதைப்பொருள் வழக்கம் போல கொடுக்கப்பட்ட மாதிரி அந்த நபர் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் இருந்திருக்கு. 100 கிராம் ஐஸ் போதைப்பொருள், 20 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள். இந்த போதைப்பொருள் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட இளைஞர்கிட்ட இருந்து சிறை அதிகாரிக்கு மாற்றப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் கையும் களவுமா இவர் பிடிபட்டு இருக்கிறார். இன்னைக்கு நடந்திருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான நீதிமன்ற வழக்கு விசாரணை. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இந்த நாட்களில் வந்து திக்குகளை சந்திக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் போகிற நேரத்தில் எல்லாம் மொண்டி அடித்து கொண்டு முன்னுக்கு இருக்கிற கிட்டத்தட்ட அதுக்கு தலைமை தாங்கி கொண்டு இருக்கிற ஒரு அரசியல்வாதின்னு சொன்னால் ராஜித சேனாரத்னவையும் பார்க்க முடியும். அவர் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு வழக்கு விசாரணையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக இன்றைக்கு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்ன்றதான் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. 2012ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கடற்றொழில் அமைச்சராக பதவி வகிச்ச நேரம் ஒரு கிரிந்த சொல்லப்படுற மீன்பிடி துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி நடந்தது. கொரிய நிறுவனத்துக்கு அதுக்கான ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்டு அந்த துறைமுகத்தினுடைய விஸ்தரிப்பு அபிவிருத்தி என்ற பெயரில் அங்கிருந்து மண் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த மண் விற்பனை செய்யப்பட்டதில் ஒரு மோசடி நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவருக்கு அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இவர் அழுத்தம் விடுத்திருக்கிறார். இதன் மூலமாக ஒரு மோசடி நடந்திருக்கு என்ற அடிப்படையில் தான் ராஜித சேனாரத்ன மேலே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இப்போ கனகாலமாக நடந்த விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் என்ற கட்டத்துக்கு இந்த வழக்கு விசாரணை இப்போ வந்திருக்கு. ஏற்கனவே போன வருஷம் கைது செய்யப்பட்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் ராஜித சேனாரத்ன பிணை கொடுக்கப்பட்டிருந்தது, விடுவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அந்த விசாரணை வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குன்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு பதிவாகி இருக்கிற இந்த சம்பவம்ன்றது. சில அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டாலும் பிணை கிடைக்கும், பிணை கிடைச்சாலும் அந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக நடக்குதுன்றதும் வந்து முக்கியமான ஒரு விஷயம். கடந்த காலத்தில் வந்து முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேருக்கு பிணை கிடைச்சிருக்கு. ஆனாலும் நிபந்தனைகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பிணை கிடைச்சாலும் அந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குன்றதுக்கான ஒரு உதாரணமாக இதை பார்க்க முடியும். நேற்று சாகர காரியவசம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனோட பொதுச் செயலாளருக்கும் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு பிணை கொடுக்கப்பட்டிருந்தது. நேற்று நான் வீடியோ போடுற நேரத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு பின்னேறம் நீதிமன்ற வழக்கு விசாரணை நடந்து பிணை கொடுக்கப்பட்டிருந்தது. 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகள் நிபந்தனைகளின் அடிப்படையில் வெளிநாடு போகிறதுக்கும் சாகர காரியவசத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு சம்பந்தமாக ஒரு சர்ச்சை இருக்குன்றதும் நேற்று நீதிமன்ற வழக்கு விசாரணையில் தெரிய வருதுன்னு சொன்னால் எந்த குற்றச்சாட்டுன்னு சொல்லி நீதிபதி கேட்ட கேள்வியாக இருக்க முடியும். சில குற்றச்சாட்டுக்களை சுமத்த முடியாதுன்னு சொல்லி எதிர்த்தரப்பு முன் வச்சிருக்கிற வாதம்னு சொல்லி தான் நேற்று நீதிமன்ற வழக்கு விசாரணை நடந்திருக்கு. எதிர்த்தரப்பு குறிப்பிட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் கொலை நடக்காமல் ஒருத்தரை செத்து போகாமல் கொலை குற்றச்சாட்டை எப்படி சுமத்த முடியும் என்ற மாதிரியான ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டிருக்கு.
எப்படியா இருந்தாலும் நீதிமன்றத்தால் வந்து சாகர காரியவசம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நிபந்தனைகளின் அடிப்படையில் இவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. கவலை அடைகிறோம் என்ற அந்த வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு முற்போக்கான சமூகத்தினுடைய கருத்தா இதை பார்க்க முடியாது சொல்லி நீதிபதி தன்னுடைய கருத்தை நேற்றைய வழக்கு விசாரணையில் பதிவு செய்திருக்கிறதும் முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. கதைக்கிற நேரத்தில் கொஞ்சம் பார்த்து கதைக்கலாம் என்றதான் அதனுடைய அர்த்தமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. சோசியல் மீடியாவில் நாங்கள் எழுதுகிற நேரம், மீடியாவை பார்த்து கதைக்கிற நேரம் சொல்லப்படுற அந்த வார்த்தைகளும் முக்கியமானது. இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இன்றைக்கி எங்களுக்கு அதிகம் பேசப்பட்டிருந்தது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.